So good morning. Good morning, ma'am. Good morning, everyone. Good morning, sir. குட் மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கான செஷன் போமா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது எல்லாம் யூடியூப் பாப்பீங்களா? எடுத்தது ஷார்ட்ஸ் தான் பார்ப்போம். நம்ம அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போவோம். அதுலயே நேரம் போறதே தெரியாது. அதுல மோட்டிவேஷன் இதெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த பர்வீன் சுல்தான் மேம் பேசுறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மெயினா பேசுவாங்க. அவ பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, புக்கு வந்து அவங்க கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுமா. நீ என்ன படிச்சிருவியோ, ஜெயிச்சிருவியோ அப்படின்னு கேக்குமா. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து புக்கை எடுத்து நான் படிச்சிருவேன் பாரு, உனக்கு எப்படி ஜெயிக்கிறேன் பாரு அப்படின்னு படிச்சு காட்டுவாங்களாம். சோ இந்த மாதிரி அவங்க வந்து அது படிச்சுட்டாங்க அப்படின்னா புக்கை ஜெயித்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதேதான் நம்மகிட்ட வந்து ஹெல்த் வந்து அப்படி செய்யும். எங்க நீ என்ன ஹெல்த் எடுத்துருவியோ அப்படின்னு நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசும்போது சொல்லும், ஹெல்த்தா நீ என்னை வச்சுப்பியோ அப்படின்னு. அந்த கொஸ்டின் மார்க் வைக்கும் போது பாரு நான் கண்டிப்பா செய்யறேன், உன்னை எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்கிறேன், அதுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ இதான் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியத்தை நோக்கி போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து நம்ம உடம்பு கிட்ட ஆரோக்கியமா நம்ம இருக்கணும் அப்படிங்கறத பேசணும். நம்ம உடம்பு கிட்ட பேசணும், அது பேசுறத நம்ம கேட்கணும். அப்படி பேச சொல்லி கொடுத்து நம்மளுக்கு அதுக்கான கைடன்ஸ் கொடுத்து அப்படி ஹெல்ப் பண்ண போறவங்க தான், ஹெல்ப் பண்றவங்க தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்றவங்க நம்ம சீனியர் கோச் மிஸ்ஸஸ் அபிராமி மேம். இன்னைக்கு அவங்கள பார்த்தது நம்மளுக்கு ஒரு என்கரேஜா இருக்கும், அவ்வளோ என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஸோ நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம முடியுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்கள பார்த்தது நம்மளால முடியும், அவங்க ஒரு சப்போர்ட்டா வந்து நிற்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குற ஒரு பர்சன். ஸோ நம்ம நம்ம கோச்சை வெல்கம் பண்ணிடலாம். மிஸ்ஸஸ் அபிராமி மேம், onto the screen. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என் மேல் நம்பிக்கை வைத்து என்னை இன்வைட் பண்ண முத்துத்திலா மேம்க்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு ஆல். இந்த காலில் இருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லலாமா? நிறைய லேடிஸ் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக்கே லேடிஸ் பத்தி தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அமேசிங் டாபிக். எல்லாரும் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து லேடிஸா இருக்கிற நமக்கும் செட் ஆகும், ஜென்ஸ் இருக்கிறவங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸுக்கும் இதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாரும் குட் மார்னிங் சொல்லலாமா? ஓகே, ஸோ சைட் ப்ளீஸ். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஃபார் பிஸி விமன். ஸோ இந்த கால்ல யாருன்னா பிஸியா இருக்கீங்க? யாருன்னா எனக்கு இந்த டேயே பிஸியான டே, என் லைஃபே பிஸியான லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், காலையில எழுந்ததுல இருந்து படுக்கிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருமே பிஸி இல்லையா? செம. ஓகே, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் பிஸியா இருக்கேன், எனக்கு டைம் ரிப்ளை பண்றது கூட நேரம் இல்லாம பிஸியா இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிடணும். ஹேண்ட் ரைஸ் பண்ண கூட நேரம் இல்லாம நீங்க பிஸியா இருக்கீங்க. வாவ், சூப்பர். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு டைமே இல்லை, 24 மணி நேரம் கூட எனக்கு காணல, தூங்க கூட முடியல, படுத்தாலே அடுத்த வேலை வந்துருது, அந்த மாதிரி டைமே எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து டைம்னா பிஸி கிடையாது. டோன்ட் ஜட்ஜ் மேனேஜ் டைம். ஆனா நம்ம எதை மேனேஜ் பண்ண பழகணும், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி. நம்ம எனர்ஜியை மேனேஜ் பண்ண பழகணும் அப்படின்னா நான் பிஸி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த 24 மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா அப்படிதான் நாங்க சொல்லுவேன். ஸோ டாபிக் குள்ள போயிடலாமா? எஸ், நோ ஒன் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஓகே,
நான் எப்பவுமே என்னோட செஷன்ல வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனா இருக்கும், இன்ட்ராக்ஷன் செஷனா இருக்கும். கரெக்ட் தானே? இப்ப எல்லாருமே நான் கேக்குறதுக்கு எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. இந்த கால்ல இருக்க 19 பேருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. நான் கேக்குற இது வந்து உங்களுக்கு அது இருக்கு அப்படின்னா ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 19 பேருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, லேடிஸா இருந்தாலும் பரவாயில்ல. இது லேடிஸ் டாபிக் அப்படின்னு உடனே யாரும் ஜென்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்காதீங்க. எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் கேக்குற கொஸ்டினுக்கு உங்களுக்கு அது ரிலேட் ஆச்சு அப்படின்னா ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் தான். நீங்க காலையில எந்திரிக்கும் போதே டயர்டா எந்திரிப்பீங்களா? நான் எந்திரிக்கும் போதே ஐயோ ஏன் தான் விடியுது அப்படிங்கிறவங்க ஸ்ரீபிரியா ஹேண்ட் டவுன் பண்ணிட்டா? ரமேஷ் ஹேண்ட் டவுன் பண்ணி ஏன் தான் விடியுது அப்படின்னு திலகா மேம் ஹேண்ட் டவுன் பண்ணிட்டீங்க. கொஸ்டின்லயே ஹேண்ட் டவுன் ஆயிருச்சு. ஓகே, அகைன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு மத்தவங்களை கவனிக்கிறதுல என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஸ்கிப் பண்றேன், இல்ல டைம் ரொம்ப டிலேவா நான் எடுக்கிறேன். இப்போ 9 o'clock என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடியணும் அப்படின்னா அந்த டைம்ல என்னோட ஹஸ்பண்டையோ என்னோட குழந்தைங்களையும் தான் டேக் கேர் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 10, 10:30, 11க்கு தான் என்னோட பிரேக்ஃபாஸ்டையே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்கன்னா ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, எனக்கு சப்போர்ட்டிவா ஒரு 4 பேர் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. பரவாயில்ல, எல்லாருமே டைம்க்கு எடுத்துக்கிடுவீங்க. சூப்பர். ஹேண்ட் ரைஸ்ல இருக்கவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மத்தியானம் சாப்பிட்டோன்னே எனக்கு கம்பல்சரி ஒரு குட்டி நேப் வேணும், குட்டி தூக்கம் போடுவேன். எனக்கு ஒரு 1/2 ஆவது இல்ல 1 hour ஆவது கண்டிப்பா கம்பல்சரி நான் சாப்பிட்டோன்னே என்ன அசந்து நான் கண் அசந்து தூங்கிருவேன், இல்ல எனக்கு உடம்புக்கு ரெஸ்ட் கேட்கும் அதனால நான் படுத்திருப்பேன் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. இல்ல, பரவாயில்ல. ஸோ ஹேண்ட் ரைஸ்ல இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர். அப்போ நீங்க என்ன மத்தியானம் தூங்க மாட்டீங்க? சூப்பர். அடுத்து அதுக்கப்புறம் புட் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். நான் எந்திரிக்கிறதே மத்தவங்கள தான் மத்தியானம் எழுந்திருப்பாங்க. எந்திரிக்கிறதே மத்தியானம். இப்படி ஒரு கேட்டகரி இருக்கா? வெரி குட். ஓகே, நான் மத்தவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு அவங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. நான் மத்தவங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். வீட்டுல இருக்கிற என் ஹஸ்பண்டுக்கு, இல்ல என் பிள்ளைங்களுக்கு, இல்ல என் வீட்டுல இருக்க மாமனார் மாமியாருக்கு, இவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எனக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்கன்னா ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அப்படி உள்ளவங்கன்னா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. சூப்பர், பரவாயில்லையே. சரண்யா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். விஷ்ணுபிரியா மேம் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். திலகா மேம் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். சோ எனக்கு அந்த டேயே எக்ஸாஸ்டடா ட்ரெயின் ஆயிருது, நான் என்னோட பாடியில எனர்ஜியே இல்லாம நான் ட்ரெயின் ஆயிடுறேன் அப்படிங்கிறவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் தான், இதுக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். நான் காலையில எழுந்ததுல இருந்து எல்லாரையும் டேக்கப் பண்றதுல இருந்து நான் இறங்குற, எனக்கு நைட் படுக்கிற வரைக்கும் வேலை பார்த்து என்னோட எனர்ஜியே ட்ரெயின் அவுட் ஆயிருது அப்படிங்கிறவங்க ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. பரவாயில்லையே. அகிலா மேம் கை தூக்கியிருக்காங்க, சரண்யா கை தூக்கியிருக்கா, திலகா மேம் கை தூக்கியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்டேனா? இந்த 5 கொஸ்டின் வந்து நார்மலா எல்லாரும் லைஃப்லயும் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். கரெக்ட் தானே? ஸோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைம்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறோம், எனர்ஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுல இருந்து நம்ம லைஃப்பை எப்படி மாத்தணுங்கிறத தான் நான் இனிமே பேச போறேன். ஸோ இப்படி ட்ரெயின் அவுட் ஆகிறதுனால விமன் வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க, எதனால ட்ரெயின் அவுட் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஓகேவா? இப்போ ஒரு விமன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிறந்ததுல இருந்து அவங்க வந்து மல்டிபிள் ரோல் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து வீட்டுல வந்து மகளா இருப்பாங்க, இல்ல ஒய்ஃபா இருப்பாங்க, இல்ல இன்னொரு இடத்துல வேலைக்கு போவாங்க, இல்ல குழந்தைகளுக்கு அம்மாவா இருப்பாங்க,
கேரபிள் பர்சனா இருப்பாங்க. வீட்ல இருக்க எல்லாரையும் டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. இப்ப ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டா அவங்க வந்து மல்டிபிள் ரோல் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தெரிந்தும் தெரியாமலே சொசைட்டி பெண்களை அந்த மாதிரி மாற்றி அமைச்சிருச்சு. கரெக்ட் தானே? ஏன்னா ஆண்கள்ட்ட ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா அதை சரியா செய்ய மாட்டாங்க. அதனாலயே பெண்கள் வந்து தன் தலை மேல வேலைகளை வந்து சுமந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆதி காலத்துல இருந்தே இதுதான் சிச்சுவேஷன் சொல்லி மாறிடுச்சு. இந்த மல்டிபிள் சேலஞ்ச் பண்ணும் போது அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். என்ன அப்படின்னா செல்ஃப் கேரிங்க மறந்துடுறோம். பெண்களாகிய நம்ம தனக்கு வேண்டிய ஒரு செல்ஃப் கேரிங், நம்மளை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களோ இல்ல தனக்கு தேவையான விஷயங்களோ சின்ன சின்ன விஷயமா இருக்கும், பரவு பார்ப்போம் அப்படின்னு ஒரு தள்ளி போடுறதோ இல்ல அதை மறந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னக்கூடிய இந்த மல்டிபிள் ரோல் பண்றதுனாலதான். மகளா மல்டிபிள் ரோல் பண்றோம், அம்மாவா மல்டிபிள் ரோல் பண்றோம், அடுத்து வேலைக்கு போற இடத்துல மல்டிபிள் ரோல் பண்றோம். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இத பண்ணும் போது சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இத பண்ணும் போது அங்க என்ன நடக்குது, தனக்கு தானே உள்ள செல்ஃப் கேரிங் வந்து அங்க விட்டு போயிருது. நான் முதமே சொன்னதுதான். அப்ப அந்த செல்ஃப் கேரிங் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவேர்னஸ் ஆக வேண்டிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா டைம் as well as எனர்ஜி. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்மளால செல்ஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும். டைம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. 24 மணி நேரம் தான். ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டா 24 மணி நேரம் தான். அது குழந்தைகளா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், வயதானவர்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகாதவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், அதுதான் எனர்ஜின்னு நம்ம சொல்றோம். ஆனா மக்கள், அதாவது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணுக்குமே எனர்ஜி வந்து டிஃபர் ஆகும். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு வந்து எனர்ஜி லெவல் வந்து மேற்படும். ஒரு சில குழந்தைகள் ரொம்ப சாஃப்டா அப்படியே இருப்பாங்க, ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, துரு 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 துருன்னு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால சும்மாவே இருக்க முடியும். அந்த மாதிரி எனர்ஜி லெவல் வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம டைமை வந்து மென்ஷன் பண்ணணுமா எனர்ஜியை மென்ஷன் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா எனர்ஜியை தான் மென்ஷன் பண்ணணும். அப்ப நம்ம எதை மேனேஜ் பண்ண பழகணும்னு கேட்டீங்கன்னா எனர்ஜியை தான். அப்ப எனர்ஜியை வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்புட் எஃபர்ட் போட போறோம், எந்த டைம்ல போட போறோம், அதுலதான் நம்ம வந்து மல்டிபிள் ரோல் பண்ண போறோமா இல்ல ஒரு ஒர்க் எடுத்து நிதானமா அதை வந்து சக்சஸ் பண்ணி காட்ட போறோமா, இதுலதான் இருக்கு. அப்போ யாராவது இனிமே எனக்கு டைம் இல்ல, என்னால முடியாது இந்த வார்த்தைகள் சொல்வீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு பிடிக்காத வார்த்தை வந்து இந்த முடியல, பிடிக்கல, தெரியல, அந்த வார்த்தைகள் வந்து அந்த இல்லைங்கிற வார்த்தைகள் வந்து என்கிட்ட சொன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு இங்க நிறைய அசோசியேட்ஸ்ட நான் சொல்லுவேன். என்னால முடியும், நான் கத்துக்கிறேன், நான் செய்யறேன், இந்த வார்த்தைகளை சொல்லி எஃபர்ட் போடுங்க, அந்த எஃபர்ட்ல வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. சோ அந்த எனர்ஜியை வந்து நம்ம எஃபர்ட்ல தான் கொண்டு வரணுமே தவிர என்னோட டைம்ல கிடையாது. சோ அந்த டைமை மேனேஜ் பண்ண பழகணும் அப்படின்னா நீங்க மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி லெவல்ல தான். சோ நம்மளோட எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கோ அதை ரேஸ் அப் பண்ணிக்கிட்டு அதை அழகா ஸ்பிளிட் பண்ணி செஞ்சு பழகணும் அப்படின்னா எடுத்த காரியம் கண்டிப்பான முறையில் வெற்றியில் தான் முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகும்போது நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் என்கிட்ட எனர்ஜியே இல்ல, நான் என்னைய போய் இப்படி வேலை பாரு, டைம் போட்டு வேலை பாரு அப்படின்னா சொன்னா நான் என்ன செய்வேன்? ஸோ எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகும் போது என்கிட்ட நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா தூக்கம் வராது. கரெக்டா? யாருன்னா ஒத்துக்கிறீங்க? ஸோ எனக்கு நைட்டுனா தூக்கமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த டேயே எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆயிருக்கும். அப்படியே ஓவர் ஸ்ட்ரெஸ்ல நம்ம படுக்கும் போது உடம்பு டயர்டா இருக்கும், கொட்டாவியா வரும், ஆனா தூக்கம் வராது. அந்த ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ பறவு சாப்பிடுவோம், இப்ப சாப்பிட்டு என்ன செய்ய, இந்த மாதிரி மனநிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம். அடுத்து ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகுவோம், ஒண்ணுமே இருக்காது, ரீசனே இருக்காது, காரணமே இல்லாம சல்லுக்குள்ளுன்னு எரிஞ்சு விழுவோம்.
இந்த காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது லேடிஸ்னா கவனிச்சீங்கன்னா தெரியும், அன்வான்டா ரொம்ப கோவப்படுவோம். பிள்ளைங்கிட்ட கோவப்படுவோம், வீட்டுல ஹஸ்பண்ட கோவப்படுவோம். இது லேடிஸ்க்குன்னு இல்ல, ஜென்ஸுக்கும் ரிலேட் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ள மாற்றம் போது எனக்கு காலையிலேயே எனர்ஜி இல்ல உடம்புல, என்னைய போய் தூரு தூருன்னு சமையல் செய், சாப்பாடு கட்டு, ஸ்கூலுக்கு அனுப்பு அப்படின்னா நான் எங்கிட்டு போய் வேலை பார்ப்பேன். அப்ப தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்க்குள்ள மாட்டிக்கிடுவோம். சோ அடுத்து என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நான் வெளியே வரணுங்கிறதுக்காகவே நான் என்ன செய்வேன், போனை அதிகமா பயன்படுத்துவேன். அது நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன ரிலாக்ஸ் பண்றதுக்காக இன்ஸ்டாகிராம் பார்க்க, ஃபேஸ்புக் பார்க்க, ஷார்ட்ஸ் பார்க்க, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு செயல்பாட்டுக்கு என்ன வந்து அர்ப்பணிச்சு செய்வேன். எனக்கு பிடிக்குது பிடிக்கல அது ரெண்டாவது பட்சம். எனக்கு வந்து ரிலாக்ஸ் பண்றேன் அப்படி நான் எனக்கு ஒரு சப்ப காரணத்தை சொல்லிட்டு ஃபேஸ்புக் பாக்குறதோ, யூடியூப் பாக்குறதோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பாக்குறதோ, ஷார்ட்ஸ் பாக்குறதோ, மத்தவங்க லைஃப் ஸ்டைல தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம்? ஸோ நம்ம போனை வந்து நல்ல வழிகளிலையும் பயன்படுத்தலாம். ஆனா ட்ரெயின் ஆகும்போது இப்படிதான் நம்ம பயன்படுத்த நம்ம மூளைக்கு தோணும். அடுத்து என்னன்னா, எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகும்போது உடம்புல வந்து ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிரும். ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணணுமா அப்படின்னா பரவு பண்ணுவோம். ஒரு வார்ம் அப்போ வார்ம் டவுனோ பண்ணோடனே என்ன சொல்லிரும், உடம்பு டயர்ட் ஆயிருச்சு, அவ்வளவுதான் இன்னைக்கு என்னால முடியாது அப்படின்னு அந்த எக்ஸ்கியூஸ் மைண்ட்குள்ள போயிருவோம். அடுத்து உடம்பு ஓவரா டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட் ஆகும் போதே அங்க என்ன ஆகும், ஒரு ஃபீவரிஷ் ஆகும், ஒரு கோல்டு வரும். அந்த மாதிரி ஒரு ஹெல்த் ரிலேட்டட்ல வந்து நம்ம அஃபெக்ட் ஆயிருவோம். சோ உடம்புல எனர்ஜி இல்ல அப்படின்னா என்ன மாதிரி பேசிக்கா, அதாவது அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இப்படி அன்றாடம் நம்ம வந்து தூக்கமே இல்லாம போகும்போது, கரெக்டா தூக்கமே இல்லாம போகும்போது, அதுக்கப்புறம் போனை வந்து அன்வான்டா பாத்துக்கிட்டே இருக்கும் போது, ஒரு சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட இல்லாம இருக்கும் போது, அடுத்து ஃபைனலா நம்ம லேடிஸ் வந்து எதுலதான் போய் மாட்டிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல போய் மாட்டிக்கிறோம். சோ இது எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிருக்கீங்க? நானும் ரொம்ப இதுல வந்து அடிபட்டு வந்தா. சோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா என்னன்னே தெரியாது. பட் அதுல மாட்டினனால எவ்வளவு பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணிருப்போம். நீங்க ஒரு லேடியா உணருங்களேன், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து என்ன வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து 21 இயர்ஸ்லயே வந்துருச்சு. சோ அந்த டைமிங்ல வந்து வெயிட் போடுறேன் 50 கேஜி. கல்யாணம் பண்ணும் போது 50 கேஜி. பட் எனக்கு பாப்பா பிறக்கும் போது 75 கேஜி. அடுத்து ரெண்டாவது பாப்பா பிறக்கும் போது 93 கேஜி. யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு நான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு. சோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது என் உடம்புல என்னென்ன மாற்றங்கள், தைராய்டுங்கிற ஹார்மோன் வந்து அஃபெக்ட் ஆச்சு எனக்கு. சோ அதனால என்னென்ன மாற்றங்கள் ஆச்சு. கண்டிப்பா காலையில எந்திரிக்குமா நான் தலை சுத்தலோட தான் எந்திரிச்சேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னால தனியா நிக்க முடியாது, எதையாவது பிடிச்சுக்கிட்டே தான் நிக்கணும். ஒண்ணுக்கு ரெண்டா தெரிவாங்க, நாலா தெரிவாங்க, என் கண்ணு வந்து அப்படியே பிளர் அடிக்கும், இந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன். சோ அதுதான் நமக்கு வந்து ரிசல்ட்டா ஹார்மோன் இம்பேலன்ஸா இருந்தா இதுதான் நமக்கு விளைவுகளா நடக்கும். பாருங்க, வெயிட் சேஞ்சஸ் வந்து ஒரு சிலருக்கு என்ன மாதிரி உடல்வாகுக்கு அதிகமா வந்து வெயிட் கெயின் ஆகிக்கிட்டே போகும். ஒரு சிலர் வந்து மெலிஞ்சுக்கிட்டே போவாங்க, எதுனாலன்னே தெரியாது. அது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலதான். பட் அது பிகினிங்ல வந்து அது வந்து புரிதல் வர்றதுக்கே நமக்கு ஒரு 10 வருஷம் ஆயிருது. அதுக்கப்புறம் பாருங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ். இப்ப உள்ள காலகட்டத்துல எவ்வளவு பேரு மென்சஸ் வராம கஷ்டப்படுறாங்க. 28 டேஸ் சைக்கிளிங் பெர்ஃபெக்டான சைக்கிளிங்கிறது கூட தெரியாம ஒன்னு 10 டேஸ் 12 டேஸ்லயே 15 டேஸ்லயே வந்துருதுங்கிறாங்க, முன்னக்கூட்டியே வந்துருதுங்கிறாங்க. இல்லைன்னா 2 மாசம் ஆகுது, 4 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது, வரவே இல்லை. இல்ல எப்பயாவது வரும், 45 டேஸ்ல வரும். அந்த மாதிரியும் உடல்வாகு வந்து மாறிடுச்சு. அதுவும் தப்புதான், முன்னக்குட்டி வர்றதும் தப்புதான். அப்போ உடல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குதுன்னு அர்த்தம். சோ இதுல வந்து நான் வந்து ரொம்பவே சிவியரா அஃபெக்ட் ஆனேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து 6 மாசம் வந்து மென்சஸே வரல. செகண்ட் பேபிக்காக நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறோம். அந்த டைமிங்ல வந்து தைராய்டு டேப்லெட் போடுறேன். சோ அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மென்சஸே வராம ஆயிருச்சு. அவ்வளோ ஒரு அந்த நேரம் சட்டுன்னு ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ அப்படின்னா வெயிட் கூடின காலம் தான் இருந்தது. சோ மென்சஸ் வரல அப்படிங்கும் போதே
அதாவது இப்ப டீனேஜர்ஸ் இத வந்து ஃபேஸ் பண்றாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வயசு வந்து ஒரு 14 16 18 வயசு அந்த ஸ்டேஜ்லயே இத வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஆனா ஆஸ் அ பேரண்டா நம்ம சொல்லும் போது அவங்க தட்டி விடுறாங்க, இல்லைன்னா பேரண்ட்டுக்கே தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்க வந்து அதை ஈஸியா எடுத்துக்கிறாங்க. வரலைன்னா சந்தோஷம், அந்த ஒரு 4 5 டேஸ் ரிலாக்ஸா இருந்துக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டில அவங்க இருக்கிறாங்க. ஆனா இதோட விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி. முந்தினா போர்டு இருக்கும். அதாவது நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது பார்த்திருக்கேன். அஹ் நமக்கு இருவர் சம்திங் எல்ஸ், நாம் இருவர் நமக்கு இருவர், கரெக்டா, நாம் இருவர் நமக்கு இருவர். ஆனா அதுக்கப்புறம் வந்து போர்டு வந்தது நாம் இருவர் நமக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்தது. இப்ப எப்படி வருது, ஐஸ்வர்யாக்கு வாங்க குழந்தையோட போங்க. இப்ப எத்தனை ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து முக்குக்கு முக்கு வந்துருச்சு. சோ அங்க என்ன செய்யறாங்க யோசித்து பாருங்க, நேச்சுரலா நடக்க வேண்டிய விஷயத்த ஆர்டிபிஷியலா செய்யறாங்க. சோ எல்லாமே இப்ப வந்து நிறைய சென்டர்ஸ் வந்து வந்துருச்சு குழந்தைகளுக்கு இதுக்காகன்னு சொல்லியே. சோ அதனால எவ்வளவு நிஜமா சொல்றேன், அதனால எவ்வளவு ஒரு கடினமான ப்ராசஸ்ல அதுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெளியேந்து பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் போகும்போது தான் அவங்களோட அந்த லேடியோட உடம்பே எந்த அளவுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்குள்ள ஆகுதுங்கிறத அவங்க ரியாலிட்டிக்குள்ள வருவாங்க. அடுத்து வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால ஹேர் லாஸ். இப்ப எல்லா லேடிஸும் அந்த 12th முடிச்ச உடனேயே பிள்ளைங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து சிவியரா ஆரம்பிச்சிடுற லைஃப் ஸ்டைலா இப்ப உள்ள காலகட்டம் இருக்கு. சோ நிறைய இருக்கு, ஆக்னே இருக்கு, ஸ்கின் ரிலேட்டடா எத்தனை பேர் வந்து வெயில நிக்க முடியல காந்துது, அடுத்து அந்த ரேசஸ் வருது, பரு வருது. எல்லாமே நம்மளோட அஹ் என்ன சொல்ற ஸ்பீட் அப் லைஃப் ஸ்டைல்னாலதான். ஒரு 90% நம்ம இதனாலதான் ஃபுல்லா அஃபெக்ட் ஆகுறது. அடுத்து டிப்ரெஷன். சோ யார கேட்டாலும் டிப்ரெஷன் தான். சோ அதுக்கப்புறம் டீஹைட்ரேட் ஆகும்போது டெம்பரேச்சர் லெவல் வந்து ரைஸ் ஆகுறது. அடுத்து வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. சோ நான் பேசுறது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஆண்களுக்கும் தான், எல்லா குழந்தைகளுக்கும் தான். சோ டைஜஷன் ப்ராப்ளம் யோசிங்க, எந்திரிக்கும் போது நெஞ்சு காந்துது, வலிக்குது, வயிறு வலிக்குது, மோஷன் போக்கல, எத்தனை பேர் சொல்றாங்க. சோ இது எல்லாமே வயிறு தான் உயிருன்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த வயிறே ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா என்ன செய்யறது, கரெக்ட் தானே? சோ மசில் பெயின். சோ நம்ம காலையில எந்திரிக்கும் போது எத்தனை பேர் சொல்றோம் கை கால் வலிக்குது, குறுக்கு வலிக்குது, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, என்னால முடியல. சோ இது எல்லாத்தோட அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். சோ அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது நம்ம அஸ் அ விமனா எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறோம்னு பாத்துக்கோங்க. ஆனா இதை வெளியே சொல்ல முடியுமா? முடியாது. வெளிய சொன்னாலும் வேஸ்ட். ஏன்னா நம்ம குடும்பத்தை நம்ம தானே பார்த்தாகணும். அன்னைக்கு வேலையை நம்ம செஞ்சுதானே ஆகணும். அப்ப அந்த வலிகள் வேதனைகளோடயே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்மளோட காலகட்டத்தை கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. சோ இத மாற்றி அமைக்க மனசு வச்சா எல்லா பெண்களாலையும் முடியும். ஒரு பெண் முடிவு எடுத்தா அது வந்து குடும்பத்துக்கே செயல்பட வைக்க முடியும். ஓகேவா? சோ அது அப்போ எப்படி நம்ம முடிவு எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம எனர்ஜிய நான் சொல்லிட்டேன், எனர்ஜிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த எனர்ஜிய வந்து நீங்க வந்து பிரிச்சு பாருங்க. எனர்ஜினா மொத்தத்துக்கு எனர்ஜி எனர்ஜி எனர்ஜினீங்கன்னா அது பேர்டனா இருக்கும். அந்த எனர்ஜியவே நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? பிசிக்கல் எனர்ஜி ஒண்ணு, ரெண்டாவது மென்டல் எனர்ஜி, மூணாவது எமோஷனல் எனர்ஜி, நாலாவது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. இப்படி இந்த நம்மளோட எனர்ஜிய இந்த 4 விதமா நம்ம பிரிச்சு நெக்ஸ்ட் எனர்ஜிய 4 விதமா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால அழகா நம்மள பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே, பிசிக்கல் எனர்ஜி. எனர்ஜி என்னன்னு பார்ப்போம். பிசிக்கல் எனர்ஜி. பிசிக்கல்னா என்ன? வெளி தோற்றம். ஓகே, கரெக்ட் தானே? நம்ம உடல் வந்து எப்படி இருக்கணுங்கிறத எந்த மாதிரி வச்சுக்கலாங்கிறத சொல்றேன். நீங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டீங்கனாலே உங்க பிசிக் வந்து நல்லா இருக்கும். அப்போ அததான் நம்ம 80% நியூட்ரிஷனல் ஃபுட்டா நம்ம சொல்றோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலன்னு எடுங்க, அவங்க எவ்வளவு நியூட்ரிஷனல் பேஸ்டா அப்படியே அவங்க வயக்காட்டுல விளைவிப்பாங்க, வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க. அதுல வந்து தரம் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஹை குவாலிட்டியான பேசிஸ் இருந்தது. பட் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கோங்க, நீர் வளம் இல்ல, காற்று வளம் இல்ல, இதுல விளைஞ்சு வர மண் வளம் இல்ல, இதுல விளைஞ்சு வர பயிர்கள் மட்டும் எப்படி தரமோட இருக்கும்? யோசித்து பாருங்களேன்.
ஒரு கெமிக்கல் அடிச்சுதான் வருது. அப்போ நமக்கு தரம் இல்லாத உணவை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதை மாற்றி அமைக்கக்கூடிய உணவு முறை தான் நம்ம வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சோ அது வந்து 80% நம்ம கொடுக்குற உணவு கண்டிப்பா நம்ம உடல்ல வந்து பிசிக்ல வந்து வேலை பார்க்கும். ரெண்டாவது என்னன்னா தண்ணி. யாரா இருந்தாலும் 20 கிலோவுக்கு அதாவது 10 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பான முறையில எடுத்துக்கிடணும். சோ இது வந்து இந்த உணவு ஃபாலோ பண்றவங்க தான் இந்த தண்ணி குடிக்கணும், நார்மல் உணவு சாப்பிடுறவங்களுக்கு தண்ணி தேவையில்லை அப்படின்னா கிடையாது. உயிர் இருக்கிற மக்களாகிய நமக்கு எல்லாருக்குமே 10 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருந்தா 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி. இதே 10 வயசு கீழே இருந்தாங்கன்னா 10 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி. ஓகேவா? அந்த ஃபாலோப்ல நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலை வந்து டீஹைட்ரேட் ஆகாம நல்ல விதமா வச்சுக்கலாம். அடுத்து மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸசைஸ். யாரா இருந்தாலும் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆக்டிவிட்டினா வேற ஒண்ணுமே இல்லை, வீடை தூக்குறது, ஜாமான் கழுவுறது, சமையல் செய்யறது, குனிஞ்சு நிமிர்ந்து துணி மடிக்கிறது, இந்த இது வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டி. எக்ஸசைஸ்னு வரும்போது கண்டிப்பா வார்ம் அப் வார்ம் டவுன் நம்ம வந்து ஒரு அதுக்குன்னே ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உடலை நம்ம இன்னைக்கு உடலை வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு உடல் வந்து நமக்கு ராஜா ராணியா இருக்கும். இதுதான் பாயிண்ட். ஸோ 20% ஃபிட்னஸ்க்கு 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் நம்ம செலவழிக்க மாட்டோமா? அந்த 1 மணி நேரம் நம்ம செலவழிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே ஆரோக்கியமான வாழ்க்கையா மாறும். அப்ப 20% ஃபிட்னஸ்க்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து தூக்கம். நல்ல தூக்கம் வேணும், அதுவும் இரவு உறக்கம். நான் கொஸ்டின் கேட்டேன், யாருன்னா மத்தியானம் சாப்பிட்டு தூங்குவீங்கன்னு கேட்டேன். நிறைய பேர் இல்லைன்னு சொன்னீங்க. அது ஒரு நல்ல ஹேபிட். தூக்கம் ரொம்ப முக்கியம். அது எப்போன்னா இரவு உறக்கமா இருக்கணும், அதுவும் தொடர் உறக்கமா இருக்கணும், அதுவும் 7 to 8 மணி நேரம் உறக்கமா இருக்கணும். இப்படி நான் என் உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வந்தேன் அப்படின்னா என் பிசிக் எனர்ஜியை வந்து நான் சேவ் பண்றேன். நான் சேவ் பண்றதுனால என்ன நடக்குங்கிறத அடுத்து நான் வந்து சொல்றேன். சரியா? சோ எனர்ஜில நெக்ஸ்ட் எனர்ஜில இது வந்து பிசிக்கல் எனர்ஜி. சோ அதை அழகா நம்ம வந்து மேனேஜ் பண்ண பழகுறோம். ஓகேவா? ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மென்டல் எனர்ஜி. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்ல எந்திரிச்சோம்னா தான் அந்த டேயே நமக்கு சூப்பர்வா போகும். அப்ப அந்த மென்டல் எனர்ஜியை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. இதுனா இப்படி இருந்திருக்குமோ, அதுனா அப்படி இருந்திருக்கும், இப்படின்னா நான் அப்படி பாஞ்சிருப்பேன், அப்படின்னா இப்படி பாஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஓவரா ஆட்டிடியூட் வந்து நம்ம காட்டக்கூடாது. ஓவர் திங்கிங்குள்ள போகக்கூடாது. இப்ப பிரசன்ட்ல என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணோம்னாலே நம்ம காம் டவுனா இருப்போம். ஓகேவா? அடுத்து நான் முதமே சொன்னேன் விமன்னாலே மல்டி டாஸ்கிங் பீப்புள் அப்படின்னு சொன்னேன். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அட் அ டைம்ல 4 வேலை இங்கிட்டு அங்கிட்டுன்னு பாக்குறத விட்டுட்டு நம்ம வேலைகள்ல ஸ்பிளிட் பண்ணி செய்யக்கூடிய இத வந்து செய்யணும். அடுத்து ஒரு ரீடிங் ஹேபிட்குள்ள நம்ம வரணும். நல்ல ஒரு புக்ஸ வந்து நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க, நம்ம லைஃபுக்கு தேவையான புக்ஸ வந்து ரீட் பண்ணணும். அடுத்து பிளான் போட்டு நீங்க வந்து ஆக்டிவிட்டிக்குள்ள இறங்கணும். அடுத்து மெடிடேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது வந்து ரெண்டாவது மென்டல் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எமோஷனல் எனர்ஜி. சோ நம்ம லைஃப்ல இப்ப பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா எமோஷனல். டக்கு நம்ம எமோஷனல் ஆகுறதா. அப்ப கோவத்தை கட்டுப்படுத்தணும், பயத்தை கட்டுப்படுத்தணும், அடுத்து கில்ட்டினஸ் வந்து கட்டுப்படுத்தணும். இதுக்கு பதிலா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா கிராட்டிடியூடோட இருக்கணும். இன்னைக்கு ஒரு செயல் நடந்திருக்கு, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. அடுத்து கைண்ட்னஸா இருங்க. எல்லாத்தையுமே போல கைண்ட்னஸா இருங்க, லவ்வபிளா இருங்க. இதை செஞ்சோம்னாலே நம்ம எமோஷனல் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஸ்லைட். எமோஷனல் எனர்ஜி வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட். எமோஷனல் எனர்ஜியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட். லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. ஓகேவா? சோ இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் நிறைய பேருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும், நிறைய பேருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்காது. கோயில் போவாங்க, கோயில் போக மாட்டாங்க. நான் அதுக்குள்ளனா வரல. தன்னைத்தானே ஒருங்கிணைக்கிறது. சோ 7 சக்கராஸ் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம டாப் ஹெட்ல வந்து கிரவுன் சக்கரா, அடுத்து நடுக்கண் சக்கரா,
அடுத்து த்ராட் சக்கரா, அடுத்து ஹார்ட் சக்கரா, அதுக்கப்புறம் அப்பர் அப்டமன்ல இருக்கிற சக்கரா, ஸோ லோயர் அப்டமன்ல இருக்கிற சக்கரா, அடுத்து பேஸ்மெண்ட்ல ஸ்பைன்ல இருக்கக்கூடிய சக்கரா. இந்த 7 சக்கராவையும் ஒருங்கிணைச்சு நீங்க காலையில எழுந்த உடனேயே இந்த 7 சக்கராவையும் ஒருங்கிணைச்சு ஒரு 7 நிமிஷம் டெய்லி பேசிஸ்ல மெடிடேஷன் பண்ணி பழகணும் அப்படின்னா நமக்கு நம்மளே எவ்வளவு அமைதியாகிறோம், நமக்கு நம்மளே எந்த அளவுக்கு பொறுமையா இருந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்றோங்கிற விஷயத்துக்குள்ள வருவோம். சோ இந்த 4 எனர்ஜியா நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த எனர்ஜி ராமேஸ்வர் நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த எனர்ஜியை 4 எனர்ஜியும் நம்ம மேனேஜ் பண்ண பழகணும் அப்படின்னா நம்ம வந்து அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்மளால வர முடியும். சோ அந்த எனர்ஜி ஃபுட்டுங்கிற கான்செப்ட்ல இதுல வந்து பிசிக் எனர்ஜில வந்து ஃபுட்டு சொன்னேன் இல்லையா, அப்போ நம்ம வந்து பிளேட் என்ன மாதிரி அமைச்சுக்கிடணும். ஸோ 40% வந்து கார்போஹைட்ரேட், 30% ப்ரோட்டீன் பேஸ்டு, 30% ஃபேட்டு. ஸோ நார்மல் ஃபுட்ல வந்து நான்வெஜ்லயே இருக்கு, வெஜிடபிள்ஸ்ல ஹோல் கிரெயின்ஸ் இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ நம்மளோட இதுல வந்து ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனல் ஷேக், அதாவது WHO சொல்லக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு தேவையான 114 வகையான சத்துக்கள் நிறைந்த உணவு இருக்கு. என்னைக்கு நம்ம சத்துக்களை உள்ள கொடுக்கறோமோ அன்னைக்குதான் மீதி இருக்கிற 3 எனர்ஜியும் நம்மளால வேலை பார்க்க வைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ டெய்லி ரொட்டீனை வந்து நம்ம எப்படி அமைச்சுக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், அடுத்து ஸ்ட்ரெச்சபிளா இருக்கணும், ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டா அதாவது 114 வகையான நியூட்ரிஷனல் பேஸ்ட் ஃபுட்டா நம்ம எடுத்துக்கணும், ஹெல்த்தி லஞ்சா எடுத்துக்கணும், அடுத்து ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour நல்ல ஒரு எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாரதியார் பாட்டு கூட இருக்குது இல்லையா, மாலை முழுவதும் விளையாட்டு பின்பு கனிவு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சாயந்தரம் ஃபுல்லா நம்ம வந்து ஒரு கேம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து நைட் வந்து சீக்கிரம் சாப்பிடணும், சீக்கிரம் படுக்கணும். இப்படி டெய்லி ரொட்டீன் பேஸ நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்கல் எனர்ஜி, அடுத்து மென்டல் எனர்ஜி, அடுத்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இந்த 4 எனர்ஜியும் நம்மளால என்ன செய்ய முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ 90 மினிட்ஸ் ஒர்க் அவுட் வந்து டெய்லி பேசிஸ்ல நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஸ்லைடு. ஸோ டெய்லி 60 to 90 மினிட்ஸ் நம்ம வந்து ரொட்டீனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில பிரேக் கொடுத்து அது ரிலாக்ஸிங் டைமா வைக்கணும். அடுத்து ஸ்ட்ரெச்சபிள் பண்ணணும், ஹைட்ரேஷனா நம்மள வச்சுக்கிடணும். இதை டெய்லி பேசிக் ரூலா நம்ம கொண்டு வரும்போது நம்ம வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலா இருக்க முடியும். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன எனர்ஜி, யாருக்கு எந்த எனர்ஜி லோ ஆகுது? பிசிக்கல் எனர்ஜியா, மென்டல் எனர்ஜியா, எமோஷனல் எனர்ஜியா, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா? சோ எந்த எனர்ஜி லோ ஆகுதோ அதுல ரேஸ் அப் பண்ண பழகிக்கிட்டோம் அப்படின்னா இது டஃப்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டஃப் தான். 7 நாள் செஞ்சு பழகுங்க. 7 நாள்ங்கிறது 21 நாள் பழக்கமாகும். அந்த 21 நாள் பழக்கங்கிறது நமக்கு வாழ்க்கையிலேயே வழக்கம் மாறி கொடுக்கும். ஸோ இந்த 7 days சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல வாட்டர் இன்டேக் பண்றது, 45 மினிட்ஸ் டு 1 hour நல்ல ஒரு வாக் இல்ல எக்ஸசைஸ் பண்றது, சீக்கிரம் படுத்து தூங்குறது, 114 வகையான சத்துக்கள் நிறைந்த உணவை எடுத்துக்கிறது, கிராட்டிடியூடு நன்றி உணர்வோட இருக்கிறது, ஸ்கிரீன் லெஸ் டைமா பாக்குறது, நமக்கு நம்ம டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அதாவது நம்மளோட டைமை எனர்ஜியா மாத்திக்கிறது. ஸோ இந்த 7 days சேலஞ்சா இந்த இதை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா பண்ணோம் அப்படின்னா தான் லைஃப்ல நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். இப்ப நான் எம்டியா இருந்துகிட்டு நான் என் ஃபேமிலி இப்படி கொண்டு வரேன் அப்படி கொண்டு வரேன் அப்படின்னா அது பாசிபிளே கிடையாது. செல்ஃப் கேரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காகன்னா நம்ம குடும்பத்தை ஆரோக்கியமா மாத்துறதுக்கு. ஸோ ஹெல்த்தி விமன் லீட்ஸ் டு ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி லீட்ஸ் டு ஹெல்த்தி கம்யூனிட்டி. நெக்ஸ்ட். ஸோ next slide. So thank you so much for this wonderful opportunity and எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே எனர்ஜியை சேவ் பண்ணி நம்ம வந்து வேலை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் ரமேஷ் சாருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். ஸோ அமேசிங் செஷன், நல்லா இருந்தது, நிறைய இன்ஃபர்மேஷன். டென்ஷன். வணக்கம், நான் உங்களோட வெல்னஸ் பார்ட்னர் ரமேஷ் பாண்டி.
ஸோ யாருக்கு டென்ஷன் பாக்குறீங்களா? எஸ்பெஷலி லேடிஸ்க்கு தான். இந்த காலையில எந்திரிச்சதுல இருந்தே அவங்களோட ஒர்க் வந்து ஹெக்டிக்கா இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சாரை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அத்தை மாமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும். அது மட்டும் இல்லாம அவங்களே ஒரு ஆஃபீஸ் கோயிங் கேர்ளா இருந்தா இன்னும் வந்து ஒர்க் வந்து ஜாஸ்தியாகும். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து விதவிதமான உணவு வந்து சமைச்சு தயார் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கடைசியா பாத்தீங்க அப்படின்னா மழை போல வந்து பாத்திரம் வந்து கழுவுறது குஞ்சு கிடைக்கும். அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஒரு அமேசிங் தீர்வா நீங்க மார்னிங் வந்து ஒரு சந்தோஷம்